ஹாய் ஆல், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டான வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கருப்பு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். பட் வெள்ளை உளுந்தை விட இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ இதை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இதை ஒரு 2 hours கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறமா இதை மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டில் போட்டு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாவை நல்லா இது போல் பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா பார்த்திங்கன்னா ப்ளஃபியாக வரும். நல்லா கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட அரிசி மாவு, எண்ணெய் இருக்காமல் இருக்கும் இது சேர்க்கும் போது. அது கூடவே கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் வடையை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா மாவை இது போல் போடுறது தான். ஸோ அதை எப்படி போடணும்னு சொல்லி எங்கள் அம்மா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எடுக்கணும், எந்த காமி கெட்ட வரல நினைக்கணும், இப்படி போடணும். நிறைய உனக்கே தெரியாதுல வடை போட்டுருப்பீங்க, போடுறது கூட பெருசு இல்லை. கெட்ட வரல தொடணும், இப்படி போடணும். ஒரு பக்கம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வடையை பொரித்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே உங்களுக்கு மிளகு பிடிக்கும்னா மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு போட்டு சாப்பிடும் போது வடை பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.